தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநர் மாளிகைக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான சட்ட போராட்டம் இப்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. பாரதியார், பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு அமைத்துள்ள தேடுதல் குழுக்கள் சட்டவிரோதமானவை என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவில் 2018ஆம் ஆண்டு விதிகளின்படி துணை வேந்தர் தேடுதல் குழுவில் UGC தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். ஆனால் தமிழக அரசு அமைத்துள்ள குழுவில் இந்த உறுப்பினர் இல்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை தமிழக அரசு எடுத்துக்கொள்ளும் சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது தேடுதல் குழுக்களின் காலத்தை வரும் மார்ச் 21ஆம் தேதி வரை நீட்டித்தது மற்றும் பெரியார், பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களுக்கான நேர்காணலை நடத்தியது ஆகியவை நீதிமன்ற உத்தரவுகளை மீறும் செயல் என ஆளுநர் ஆர்.என். ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தேடுதல் குழுக்களில் உடனடியாக UGC பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் அல்லது உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை இந்த தேர்வு நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். விதிகளை மீறி நியமிக்கப்படும் துணை வேந்தர்கள் செல்லாதவர்கள் என அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இது நிர்வாக சிக்கல்களை உருவாக்கும் என்று ஆளுநர் எச்சரித்துள்ளார். அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநர் மாளிகைக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான சட்ட போராட்டம் இப்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. பாரதியார், பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு அமைத்துள்ள தேடுதல் குழுக்கள் சட்டவிரோதமானவை என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவில் 2018ஆம் ஆண்டு விதிகளின்படி துணை வேந்தர் தேடுதல் குழுவில் UGC தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். ஆனால் தமிழக அரசு அமைத்துள்ள குழுவில் இந்த உறுப்பினர் இல்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை தமிழக அரசு எடுத்துக்கொள்ளும் சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது தேடுதல் குழுக்களின் காலத்தை வரும் மார்ச் 21ஆம் தேதி வரை நீட்டித்தது மற்றும் பெரியார், பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களுக்கான நேர்காணலை நடத்தியது ஆகியவை நீதிமன்ற உத்தரவுகளை மீறும் செயல் என ஆளுநர் ஆர்.என். ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தேடுதல் குழுக்களில் உடனடியாக UGC பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் அல்லது உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை இந்த தேர்வு நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். விதிகளை மீறி நியமிக்கப்படும் துணை வேந்தர்கள் செல்லாதவர்கள் என அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இது நிர்வாக சிக்கல்களை உருவாக்கும் என்று ஆளுநர் எச்சரித்துள்ளார். அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநர் மாளிகைக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான சட்ட போராட்டம் இப்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. பாரதியார், பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை தேர்வு செய்ய தமிழக அரசு அமைத்துள்ள தேடுதல் குழுக்கள் சட்டவிரோதமானவை என ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மானியக் குழுவில் 2018ஆம் ஆண்டு விதிகளின்படி துணை வேந்தர் தேடுதல் குழுவில் UGC தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். ஆனால் தமிழக அரசு அமைத்துள்ள குழுவில் இந்த உறுப்பினர் இல்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை தமிழக அரசு எடுத்துக்கொள்ளும் சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது தேடுதல் குழுக்களின் காலத்தை வரும் மார்ச் 21ஆம் தேதி வரை நீட்டித்தது மற்றும் பெரியார், பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களுக்கான நேர்காணலை நடத்தியது ஆகியவை நீதிமன்ற உத்தரவுகளை மீறும் செயல் என ஆளுநர் ஆர்.என். ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தேடுதல் குழுக்களில் உடனடியாக UGC பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் அல்லது உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை இந்த தேர்வு நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். விதிகளை மீறி நியமிக்கப்படும் துணை வேந்தர்கள் செல்லாதவர்கள் என அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இது நிர்வாக சிக்கல்களை உருவாக்கும் என்று ஆளுநர் எச்சரித்துள்ளார்.